நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கலையரசியின் அன்பான வணக்கங்கள். 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் அதிசாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார். அதே நேரம் 4/6/2022 அன்று வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்து பின்பு ஐப்பசி 6ஆம் தேதி 23/10/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:36க்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கிட்டத்தட்ட 142 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த மாதிரி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு திண்டுக்கல்லிலிருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அன்பான மகர ராசி நேயர்களே, இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சுட்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 29/4/2022 அன்னைக்கு அதிசாரம் பெற்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு நகர்கிறார். அதே மாதிரி கும்பராசியிலிருந்து 12/7/2022க்கு திருப்பி மகரத்துக்கு வராரு. அப்போது 4/6/22லேருந்து 23/10/2022 வரைக்கும், அதாவது 4/6/2022 அன்னைக்கு சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 23/10/2022 அன்னைக்கு வந்து வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 142 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ திருப்பி மகரத்துக்கு வரும்போதும் இல்லை அதிசாரம் வாங்கி கும்பத்துக்கு போகும்போதும் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் அருமையான கேள்விதான். மகர ராசி கும்பராசி ரெண்டுக்குமே அதிபதி சனி. ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு தான். அப்போ மகர ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கும்பத்திற்கு செல்லும்போது தனக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார். அங்கே இருந்துக்கிட்டு அவர் வந்து என்ன, மகர ராசிக்கு 4ஆம் இடத்தையும் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தையும் மகர ராசிக்கு 11ஆம் இடத்தையும் அவருடைய பார்வை விடும். இப்போ இது போன்ற தன்மைகளை நம்ம வந்து பார்க்கும்போது பொதுவாகவே 2ல் சனி இருந்தால் வாக்கு வன்மை, அதாவது வாக்கு பேசக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு கொஞ்சம் கடுமை அதிகரிக்கும், கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். இது போன்ற தன்மையெல்லாம் வந்து செய்யும். இந்த லட்சணத்தில் வந்து 4/6/2022 ஒரு வக்ரகதி வேறு அடைகிறார். அப்போ வக்ரகதியானது தன் சொந்த வீட்டிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிற சனி பகவானினோட செயல்பாடுகளினால் வந்து கோபதாபங்கள் அதிகமாகுதல், எதுக்கான காரணம் புரியாமல் எரிஞ்சு விடக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆத்திரம், தான் செய்த விஷயத்திற்கும் மற்றவர் மேல் பழி போடக்கூடிய ஒரு தன்மை, இது போன்ற ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களில் தான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. அங்கேருந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறதுங்கிறது வந்து, அப்போ சுகஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயார், வீடு, வண்டி, வசதி, வாகனம் இவை அனைத்திற்குமே காரகத்துவம் பெறக்கூடிய தன்மை தான் வந்து இந்த 4ஆம் இடம். அப்போ அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கும்போது வண்டிகளில் செல்லும்பொழுது சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் செல்வது மிகவும் நல்லது. சில பேர் இருக்காங்க, நல்லா போயிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு செகண்ட் அப்படி கட் பண்ணி நம்பி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம்பாங்க. ஏற்றல வர வண்டியை சரியாக கவனிக்க முடியாங்க. ஏன்னா அவனும் அதே மாதிரி வேகமாக வந்துக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் விபத்துக்கள் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதே சமயம் தாயாரின் சுகத்தை சற்று நீங்கள் பேணி காக்க வேண்டும். தாயின் உடல்நிலையை அடிக்கடி கவனிக்க வேண்டும். மருத்துவரிடம் தாயாரை அழைத்து சென்று அவருக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து அவரை கண்காணித்து வந்தீர்களானால் தாயின் ஆசீர்வாதத்தோடு சற்று மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதே சமயத்தில் சில பேருக்கு என்ன, வண்டிகளை வந்து புதுப்பித்து கொள்ளுதல், பழைய வண்டியை ரிப்பேர் செய்வது, இல்லை வேறு விதமாக வண்டிகள் வாங்குவது போன்ற யோகமும் இதில் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வண்டி ரொம்ப பழசாக போச்சுன்னா லாங்கில் போகும்போது நல்ல வண்டியை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு, அதோட கண்டிஷன் பூரா செக் பண்ணிவிட்டு, ஆக்சிலேட்டர்லேருந்து சரி, பிரேக்காக இருந்தாலும் சரி, டயராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினில் ஓடக்கூடிய இந்த பெல்ட் இருக்குது, அதுதான் அடிக்கடி அந்து போகக்கூடிய ஒரு தன்மை. திடீர்னு அந்து போச்சுன்னா வண்டியை ஒன்றும் செய்ய முடியாது, நடு ரோட்டில் அந்து போச்சுன்னா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு லாங்கில் போகிறது நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர
பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கடைப்பிடிப்பது மிகவும் ஒரு மகத்துவமான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அங்கே இருந்துக்கிட்டு அவர் கும்பத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்ப்பார். 8ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அஷ்டமஸ்தானம் எடுத்தாலே கஷ்டங்கள் அதிகமான ஸ்தானம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதுதான் வழக்கு சம்பந்தப்பட்ட வீண் வம்பு அவமானம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். புதையல் மறைபொருளை கண்டுபிடித்தல் இது எல்லாமே 8ஆம் இடத்தை தான் சொல்லுவோம். அப்போ அந்த 8ஆம் இடத்தை அவர் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் சற்று வேலை விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எனக்கு தெரியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நீங்கள் செய்ய போய் அது ஒரு விபரீதமான முடிவில் போய் உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதுக்காக புதையல் கிடைக்குதுன்னு யாரோ சொன்னாங்க, ஜோசியர் சொன்னாரோ புதையல் கிடைக்குதுன்னு நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி மந்திரவாதிகளை கூட்டு போய் கிடாவை பலி கொடுக்கறது, எருமாட்டை பலி கொடுக்கறதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் இதுக்கு மாதிரி விஷயத்தில் மயங்கிராமல் இருக்கணும். அந்த மயக்கம் ஒரு பேராசை, முயற்சி பண்ணித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் தான் பல பேரோட வாழ்க்கையில் பல விபரீத எதிர்மறை நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதனால் பாதிப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் மிகையாகாது. அதுதான் உண்மையும் கூட. மறைபொருளை கண்டுபிடிங்க. இல்லாத ஒன்றை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்களா, அது 4 பேருக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருக்கும். தமக்கு லாபம் கிடைக்கணும், நான் 4 சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் அவர் அங்கேருந்து பார்க்குறார். அப்போ 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்கள் ராசிக்கு அது பாதகஸ்தானம். மகர ராசிக்கு 11ஆம் இடம் என்பது சரலக்னத்திற்கு அது பாதகஸ்தானம். விருச்சிக ராசி பாதகஸ்தானம். அப்போ இந்த பாதகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் விலகும். கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபஸ்தானமாக மாறி செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அது உங்களுக்கு ஒரு உன்னத நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இதே சமயத்தில் 12/7/2022 அன்னைக்கு அந்த குரு பகவான் சனி பகவான் வக்ரகதியிலே இயங்கி திரும்பவும் மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கே வருகிறார். அப்போ ஜென்ம சனியாக அங்கு செயல்பட தொடங்குவார். அந்த ஜென்ம சனியாக செயல்பட்டு கொண்டு வக்ரகதியிலும் இயங்கிக் கொண்டு அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்கிறார். 3, 7, 10 என்பது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி குரு ஆட்சி பலத்தில் இருக்க சனி பகவான் அவரை பார்க்கும் பொழுது உங்கள் முயற்சியில் ஒரு அதீத உத்வேகம் ஏற்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற தன்மையோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பேசும் பொழுது ஆணாக இருந்தால் பெண்ணிடம் மனைவியிடமும், பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். இது ஒரு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த தன்மையில்தான் நீங்கள் இயங்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்வை செய்வார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் தான் அவர் உச்சமடையக்கூடிய வீடும் அதுதான். அவர் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது உழைப்பு காரகன் அல்லவா சனி பகவான். அப்போது உத்வேகத்தோடு உழைக்க வேண்டும் என்ற தன்மை அதிகரிக்கும். நேர்மை நியாயமாக உழைக்க வேண்டும் என்ற தன்மை அதிகரிக்கும். மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற தன்மை அதிகரிக்கும். இதுபுறம் சனிக்கு பிரீதியான ஒரு விஷயங்கள். இவை அற்புதமான விஷயங்களும் கூட. தனக்கு கீழுள்ளவங்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாளிகளாக இருந்தால் வேலைக்காரர்களுக்கு அவர்கள் கேட்கும் முன்பே அவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்னா எவ்வளோதான் கோடிக்கணக்காக சொத்து இருந்தாலும் வேலை செய்வதற்கு ஆள் இருந்தால் தான் அவங்களால தொழில் செய்ய முடியும். வெறும் ரூபாயை வச்சு நான் அதை செஞ்சிட முடியுமா? வேலைக்காரங்க அதுக்குன்னு இருக்கணும்.
அந்த வேலைக்காரங்க இருந்தால் தான் உங்கள் தொழில் சிறப்பாக நடைபெறும். அப்போ பல பேர் உண்ணுவதற்கு, உணவு உண்பதற்கு, பல குடும்பங்கள் வாழ்வதற்கு நீங்கள் ஆதாரமாக இருக்கும் பொழுது அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வியாபாரம் மேன்மேலும் அபிவிருத்தி அடையும். இதெல்லாம் வந்து யோசிக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது, இவன் வேலைக்காரங்கிற எண்ணமே என்றைக்கும் வரக்கூடாது. நீ பணக்காரனாக இருந்த நாளைக்கு நீ வேலைக்காரனாக மாறது ரொம்ப நேரம் ஆகாது. சனி நினச்சா ஒரு பார்வை போகிறோம், அடுத்த நிமிஷம் உனக்கு கோடீஸ்வரனாக இருக்கணும், திருக்கோடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். இப்போ அதில் வந்து மனிதாபிமானத்தோடு செயல்படுபவர்களுக்கு சனி பகவான் என்றுமே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். மேலும் அவர் ராசியாதிபதியாகவும் இருப்பது, ஜென்மச்சனியை பற்றி நான் ஏற்கனவே பல நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன். மகர ராசிக்காரங்களோ கும்பராசிக்காரங்களோ இந்த ஜென்மச்சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, ஏழரை சனி, பாதச்சனி, மங்கு சனி, பொங்கு சனி எதை பற்றியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவை நீதி, நேர்மையான வாழ்க்கை. அதுதான். அந்த வகையில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் இந்த சனியின் வக்ரகதி நிகழ்வும் சரி, அதிசாரம் பெற்று சென்றாலும் சரி, உங்களுக்கு வந்து பெரிய இழப்புக்கள் எதுவும் ஏற்பட போவது இல்லை. உழைப்பு 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 உழைப்புக்கு அதிபதியே சனி பகவான் தான். மக்கள் தொடர்புக்காரனும் சனி பகவான் தான். மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடன் புன்சிரிப்போடு அவர்களை வரவேற்று பேசி அவர்களுக்கு வணக்கங்கள் சொல்லி மரியாதைகள் சொல்லி இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தீங்கனாலே சனி பகவான் மிகவும் பிரீதி அடைவார். ஆக ஒரு உன்னதத்தன்மையும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் தான் இருக்குது. ஐயா, இப்போ இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது சொல்லணும்? பரிகாரம்னு சொல்லப்போனால் அது ஜென்மசனியாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு வந்து மிகுந்த ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஆமாம். அதே சமயத்தில் இன்னொன்று, உங்கள் ராசியில், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாரோ அந்த ராசிக்குண்டான கிழமையில் தான் நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவர் இருக்கிற இடத்த அவர் வாழ வைக்கணும். அந்த மாதிரி தன்மையில் தான் நீங்கள் வந்து போகணும். இப்போ உதாரணமாக சனி பகவான் ஒருத்தர் ராசியில் மேஷத்தில் இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை போய் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான்னா எல்லோரும் சனிக்கிழமை தான் போய் வழிபடணுன்ட்டு இருக்காங்க. ஏன் மற்ற நாள் சனி பகவான் வேலை செய்ய மாட்டாரா? இயங்க மாட்டாரா? அவர் திசை நடத்துகிறாருன்னா 17 வருஷம் திசை நடத்திட்டு இருப்பார். அதில் எந்த கிழமை வந்து அவங்களுக்கு என்ன? ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிக்குண்டான கிழமைகளில் சென்று நீங்கள் சனி பகவானை வழிபடுவதோ இல்லை திருநள்ளாறு சென்று வருவதோ அவங்களுக்கு அதிக மகத்துவத்தை கண்டிப்பாக அதுதான் கொடுக்கும். அதே சமயத்தில் ஐயப்பன் வழிபாடு மிகவும் சிறந்த விஷயம். ஏன்னா தை மாதம் மகர சங்கராந்தி அன்றைக்கி தான் வந்து அங்கே மகர ஜோதி ஏற்றப்படுகிறது. அந்த மகர ஜோதிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய. அப்போ தை மாதம் 1ஆம் தேதிங்கும்போது அங்கே சூரியனும் சேர்ந்து சஞ்சரிப்பார். அப்போ நீங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வது மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஆக சனி பகவானின் கருணை கடாட்சம் பெற வேண்டும் என்றால் சிவனின் நேசன், பைரவனின் தாசன் என்று சொல்லக்கூடிய ஈசன் பட்டம் பெற்ற அந்த சனி பகவானை பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. சனி பிரதோஷத்தன்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஐயா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கும் நிறைய இருக்குது. பட் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறதா இருந்ததுன்னா வண்டி வாகனங்களை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தாயார் வழியிலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிம்மா. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.